ஹை ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொல்லியிருந்தோம், குரூப் 4 எக்ஸாமில் வந்து இந்த பிஎஸ் டீம் நான் பிஎஸ் டீம் ப்ளே பண்ணுமா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப்லேயும் சரி மற்ற குரூப்லேயும் சரி ஒரு பெரிய டிஸ்கஷனே ஓடிட்டு இருக்குது. ஓகேங்களா. ஸோ பிஎஸ் டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க் குறையும், நான் பிஎஸ் டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறையாது. அதேமாதிரி வந்து எந்த வித்தியாசமும் இல்லை. பிஎஸ் டீமும் நான் பிஎஸ் டீமும் இந்த குரூப் 4 எக்ஸாம் பொறுத்தவரை ஒன்று தான். ஓகேவா. ஸோ அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா. சரி ரைட். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த பிஎஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணுமா. ஓகேங்களா. பிஎஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் குறைஞ்சி பெரிய ரோல் பண்ணுமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். நான் பிஎஸ் டீம்னால என்னது, நான் பிஎஸ் டீம் வந்து பிஎஸ் டீமுக்கு ஈக்குவலாக குரூப் 4ல் ஓகேங்களா, எதுவும் ட்ராபேக் இல்லையா. ஸோ அப்படிங்கிறது எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம் இதில் பார்க்க போகிறோம். ஸோ நான் பிஎஸ் டீம் அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ராபேக் தான். ஓகேவா, ஒரு குறை தான் குரூப் 4 பொறுத்தவரைக்கும். எந்த வித மாற்றமும் இல்லை. பிஎஸ் டீமுங்கிறது ப்ளஸ் தான். ஓகேங்களா, அதுலேயும் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அந்த டைட்டில் தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு கவர் பண்ணி நான் இப்போ சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து எல்லோரும் நம்மளுடைய அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அஃபிஷியல் டெலகிராம் சேனல். ஓகேவா. ஸோ இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சேனலோடைய லிங்க் தரேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் மூலமாக ஜாயின் பண்ண முடியும்னா அப்படியே டெலகிராமில் மேலே போய் கார்னரில் சர்ச் பாருங்க, அந்த கிளிக் பண்ணிங்கன்னா நேம் டைப் பண்ணுற மாதிரி வரும். அந்த இடத்துல இந்த நேம் டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஜானகிராமன் டிஎன்பிசி அகாடமி 2025 டைப் பண்ணுங்கள். இந்த குரூப் காட்டும். ஓகேங்களா. ஸோ இந்த குரூப்பில் நீங்கள் அப்படியே என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதில் பாருங்கள், இதில் ஒரு 1600க்கு பக்கமாக இருப்பாங்க. ஓகேங்களா. இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் வந்து குரூப் 4 பற்றி எல்லா கேள்விக்கான விடையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றுக்கலாம். ஓகேங்களா. நானே சொல்லிடுவேன், ஸ்டூடெண்ட்ஸும் சொல்லிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுடைய மார்க் என்ன எடுத்துருக்கிறாங்க, எப்படி இருக்குது, கட் ஆஃப் என்ன ரேஞ்சு போயிட்டு இருக்குது, எப்படி வருங்கிறது நல்லாவே ப்ரிடிக்ஷன் இதில் போயிட்டு இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. கவுன்சிலிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம் எல்லாங்கிறத கடைசி வரலும் நம்ம கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் குரூப் 4க்கு டிஸ்கஷனாகவும் இந்த குரூப் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த குரூப்பை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணிக்கோங்க, இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4ல் வந்து 2025 வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஜேஏ வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா 2200 வேகன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா. 2200 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஜென்ரலில் பிரிக்கும்போது ஜென்ரலில் வந்து ஒரு 31% நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா. அந்த 31%ல் நம்மகிட்ட இருக்கிறது வந்து ஒரு 682 வேகன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிசி. ஓகேங்களா. பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26%. ஓகேவா. ஸோ அது நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 583 வேகன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா. நான் இவங்க 2 பேருக்கு மட்டும் பிரித்து காட்டுறேன். இந்த பிசிக்கு என்னவோ அதை வந்து நீங்கள் வந்து எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, பிசிஎம் எல்லாமே நீங்கள் கம்யூனலில் வரது நீங்கள் உங்கள் கம்யூனலுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. மற்றபடி நான் இப்போ 2க்கு மட்டும் நான் பிரித்து காட்டுறேன். ஓகேங்களா. ஸோ 2 ஜென்ரல் கோட்டாவுக்கும் ஒரு பிசி கம்யூனிட்டிக்கு எடுத்துக்கோங்க. இந்த பிசி கோட்டாவுக்கு அடுத்து நீங்கள் அவங்க கம்யூனிட்டிக்கு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. சரி ரைட்டு. இப்போ இதில் நம்ம பிரிக்க வேண்டியது என்னன்னா, இதை நம்ம வந்து 682 இருக்குது பண்ணிட்டா ஜென்ரல் கோட்டாவில். இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொன்றிலையுமே என்ன இருக்கும், ஜென்ரல் இருக்கும். ஓகேங்களா. ஜென்ரலில் இருக்கும். ஜென்ரலில் பிஎஸ் டீம் இருக்கும். என்னது, ஜென்ரலில் பிஎஸ் டீம் இருக்கும். அதே மாதிரி ஜென்ரலில் உமன் இருப்பாங்க. அதே மாதிரி ஜென்ரலில் ஸ்பெஷல் கேட்டகரி. ஓகேங்களா. ஸ்பெஷல் கேட்டகரி எஸ்சினா ஸ்பெஷல் கேட்டகரி, அதாவது பிடபிள்யூடி, டிடபிள்யூ, எக்ஸர்வீஸ்மேனு அவங்கெல்லாம் வந்து வருவாங்க. அந்த மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரி வந்து வருவாங்க. ஓகேங்களா. சரி ரைட்டு. இப்போ ஜென்ரல் எத்தனை, 31%. ஓகேங்களா. ஜென்ரல் பிஎஸ் டீம் எத்தனை, 20%. ஜென்ரல் உமன் எத்தனை, 30%. ஜென்ரல் எக்ஸர்வீஸ்மேன் 5%, பிடபிள்யூடி 4%, டிடபிள்யூ 4%, அந்த மாதிரி தனியாக வரும். ஓகேங்களா. ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா 31%ங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா. சரி ரைட்டு. அதே மாதிரியே தான் வந்து பார்த்தீங்கன்னா பிசி, எம்பிசி, எஸ்சி அந்த மாதிரி கோட்டாங்கள்லையும் இதே மாதிரியே வந்துடும். அதாவது பிசி ஜென்ரல், என்னது பிசி ஜென்ரல், பிசி பிஎஸ்டிஎம், பிசி உமனு, பிசி அந்த ஸ்பெஷல் கேட்டகரி. ஓகேங்களா. ஸோ இப்படி இருக்குது. ஓகேங்களா. இப்படி இருக்குது. ஓகே. ஸோ இதுலேருந்து இப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, ஓகேவா, இப்போ இந்த 682ல் ஜென்ரல் 31% அப்படிங்கிறது நம்மளுக்கு எவ்வளோ பேர் வராங்கன்னா 211 பேர் வராங்க. எத்தனை பேர் வராங்க, 211 பேர். இப்போ 26ல் 583 பேர் பிசி இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள வந்து ஜென்ரலில் பிசி ஜென்ரலில் வரக்கூடியவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும்போது ஒரு 180 பேர் தான் வராங்க. ஓகேங்களா. ஒரு 180 பேர் தான் வராங்க. ஓகேங்களா. நல்லா நான் பார்த்துக்குங்க, நல்லா நான் சொல்கிறேன். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறீங்க.
ஓகேங்களா. ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறீங்க, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மேல் ஸ்டூடெண்ட், ஒரு ஆணாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட நான் பிஎஸ்டிஎம், உங்ககிட்ட பிஎஸ்டிஎம் இல்லைன்னா நீங்கள் ஜென்ரல், ஓகேங்களா. ஜென்ரல் எடுக்கலாம், அல்லது பிசி கம்பெனினா பிசி ஜென்ரலில் எடுக்கலாம், அது எஸ்சினா எஸ்சி ஜென்ரல் எடுக்கலாம், எம்பிசினா எம்பிசி ஜென்ரல் எடுக்கலாம். ஜென்ரல் ப்ளஸ் உங்கள் கம்யூனிட்டியோட ஜென்ரல், அது 2 இடத்துல மட்டும் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், எடுக்க முடியும். அங்கே இருக்கக்கூடிய பிஎஸ்டிஎம்ல நீங்கள் போய் கை வைக்க முடியாது, ஜென்ரல் இருக்கக்கூடிய பிஎஸ்டிஎம்ல நீங்கள் போய் கை வைக்க முடியாது. மற்றபடி பாருங்கள் ஒம்மன் கம்மன் அதில் எங்கேயுமே கை வைக்க முடியாது. ஓகேங்களா. அப்போ பிஎஸ்டிஎம் இல்லாத ஒரு மேல் கேண்டிடேட்டு ஜென்ரல் எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்கள் கம்யூனிட்டியில் ஜென்ரல் எடுக்கலாம். ஜென்ரல் எடுக்கிறதுக்கு நீங்கள் நல்ல டாப் ஸ்கோர் இருக்கணும், ரைட்டுங்களா. அப்படி இருந்தால் அங்கே வாய்ப்பு, கம்யூனிட்டிலையும் வாய்ப்பு. இன்கேஸ் இல்லை மார்க் எனக்கு குறைஞ்சிருக்குது ஆனால் கம்யூனல் ரேங்க்ல இருக்கிற அப்படின்னா கம்யூனலில் ஜென்ரலில் தான் நீங்கள் எடுக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 583 ஜேஏவுக்கு நீங்கள் 180 ரேங்க்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், நான் பிஎஸ்டிஎம் ஒரு மேல் இங்கே வந்து நீங்கள் எடுக்க முடியும். புரியுதுங்களா. ஒரு பிசி கோட்டாவில் வந்து என்ன பண்ண முடியும், ஜென்ரல் நீங்கள் எடுக்க முடியும், இல்லைன்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்காது. அதே வந்து ஒரு பிஎஸ்டிஎம் ஒரு மேல் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் வச்சிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன பண்ணுறாரு, ஜென்ரல் எடுப்பார், ஜென்ரலில் பிஎஸ்டிஎம் எடுப்பார். ஓகேங்களா. ஜென்ரலில் பிஎஸ்டிஎம் எடுப்பார். புரியுதுங்களா. ஜென்ரலில் பிஎஸ்டிஎம்னா பாருங்கள், இது வந்து 20%. ஓகேவா. அந்த 682 20% அப்படிங்கிறது 136 சீட் அவருக்கு எக்ஸ்ட்ராவும் இருக்குது, அதுலேயும் வந்து அவர் எடுப்பார். 211 எடுப்பார், 136 எடுப்பார். ஆனால் நீங்கள் நான் பிஎஸ்டிஎம் 211 மட்டும் தான் எடுக்க முடியும், இவர் இதுலேயும் சேர்த்து எடுப்பார். அதே மாதிரி பிசியில் வந்து 180 சீட்டா, பிஎஸ்டிஎம்க்கு எவ்வளோ வருது, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 116 சீட் வருது, இதையும் வந்து அவர் எடுப்பார். பிஎஸ்டிஎம் இருக்கிறவர் இதுலையும் எடுப்பார். ஓகேங்களா. அப்போ யாருக்கு சான்சஸ் அதிகம், பிஎஸ்டிஎம்க்கு தான் சான்ஸ் அதிகம். ஒரு மேல் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் இல்லைன்னா ஜென்ரல்லையும் அந்த கம்யூனிட்டி ஜென்ரலையும் தான் எடுக்க முடியும். அதே பிஎஸ்டிஎம் இருந்தால் ஜென்ரல் பிஎஸ்டிஎம், அந்த கம்யூனிட்டியில் பிஎஸ்டிஎம் எடுக்க முடியும். அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேலாக இருக்கிறாங்க, ஓகேங்களா. அதே ஒரு ஃபீமேலாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க நான் பிஎஸ்டிஎம்னா என்ன பண்ணுவாங்க, ஜென்ரல் எடுப்பாங்க, ஓகேங்களா. ஜென்ரலில் உமன் எடுப்பாங்க. அதே மாதிரி அந்த கம்யூனிட்டியில் ஜென்ரல் எடுப்பாங்க, அந்த கம்யூனிட்டியில் உமன் எடுப்பாங்க, நான் பிஎஸ்டிஎம். இன்கேஸ் அவங்க கிட்ட பிஎஸ்டிஎம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜென்ரல் எடுப்பாங்க, ஜென்ரலில் பிஎஸ்டிஎம் எடுப்பாங்க, ஜென்ரலில் உமன் எடுப்பாங்க. அதே மாதிரி கம்யூனிட்டியில் ஜென்ரல், கம்யூனிட்டியில் பிஎஸ்டிஎம், கம்யூனிட்டியில் உமன். ஓகேங்களா. ஸோ இந்த 6 இடத்துலையும் எடுப்பாங்க. பிஎஸ்டிஎம் இருக்கக்கூடிய ஃபீமேல் 6 இடத்துல எடுப்பாங்க, நான் பிஎஸ்டிஎம் ஃபீமேல் வந்து 4 இடத்துல எடுப்பாங்க. அதே மாதிரி பிஎஸ்டிஎம் மேல் வந்து பார்த்தீங்கன்னா அது 4 இடத்துல எடுப்பாங்க. ஓகேங்களா. நான் பிஎஸ்டி மேல் வந்து 2 இடத்துல தான் எடுக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய எழுத்தம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மி வேகன்சிஸ் தான் இருக்குது, நான் பிஎஸ்டிஎம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கம்மி வேகன்சி தான் இருக்குது பிஎஸ்டிஎம் கம்பேர் பண்ணும்போது. புரியுதுங்களா. அதனால நான் பிஎஸ்டிஎம்க்கு இது டிராபேக் தான். புரியுதுங்களா. நான் பிஎஸ்டிஎம்க்கு இது வந்து என்னது, டிராபேக் தான். ஓகேங்களா. கம்மி சீட்டு தான் உங்களுக்கு இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கணும். பிஎஸ்டிஎம்லாம் வந்து போட்டி போட முடியாது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே. ஓகேங்களா. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே பிஎஸ்டிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சீட்டு பேலன்ஸ் இருக்கும். ஓகேங்களா. சீட்டு பேலன்ஸ் இருக்கும். நான் பிஎஸ்டிஎம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு முன்னாடியே முடிஞ்சிடும். புரியுதுங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. ஓகேவா. ஸோ பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது ப்ளஸ் தான். ஓகேங்களா. பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது ப்ளஸ் தான், நான் பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது என்னது, மைனஸ் தான். ஓகேவா. இதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா நீங்கள் போட்டி போடுற இடம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகேங்களா. இவங்க போட்டி போடுற இடம் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. மேலுக்கு அதிகமாக இருக்குது, ஃபீமேலுக்கு அதை விட அதிகமாக இருக்குது. புரியுதுங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம்க்கு நான் பிஎஸ்டிஎம்க்கு வித்தியாசம். ஸோ பிஎஸ்டிஎம்மை விட நான் பிஎஸ்டிஎம் விட பிஎஸ்டிஎம்க்கு தான் சான்சஸ் அதிகம். ஓகேங்களா. அது வந்து ப்ளஸ் தான் இங்கே. ஓகேவா. நான் பிஎஸ்டிஎம்மோட கம்பேர் பண்ணும்போது. பட் பிஎஸ்டிஎம்மே எல்லாமே வச்சுருந்தாங்கன்னா அது வந்து எந்த ப்ளஸுமே கிடையாது, எல்லாத்துக்கும் ஈக்குவல் தான். ஓகேங்களா. ஸோ மார்க் குறையாது. ஆனால் பிஎஸ்டிஎம் நான் பிஎஸ்டிஎம் பொறுத்தவரையிலும் நான் பிஎஸ்டிஎம்ங்கிறது டிராபேக்கு, பிஎஸ்டிஎம்ங்கிறது ப்ளஸ். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், மீண்டும் நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.